இந்த ஆண்யா எல்லா டெஸ்ட்லயுமே 2 மார்க் 3 மார்க் ஏன் ஒண்ணுத்துல முட்டை மார்க் கூட வாங்கியிருக்கா. இவளை வச்சு நம்ம எப்படி நம்ம டார்கெட்டை ரீச் பண்றது? நம்ம ஸ்பை ட்வைலைட்டுக்கு எதிரியான டெஸ்மாண்டோட 2வது பையன் கூட ஆன்யாவை ஃப்ரெண்ட் ஆக்கி அது மூலியமா டெஸ்மாண்டோட வீட்டுக்கு போலாம் பிளான் பண்ணிருந்தான். ஆனா அது ஆன்யாவால ஒர்க் அவுட் ஆகல. இப்ப ஆப்ஷன் 2 தான் நமக்கு இருக்க ஒரே வழி. அதுக்கு ஆன்யா மொத்த எஸ்கிளார் ஸ்டார்ஸையும் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி இம்பீரியல் ஸ்காலரா மாறணும். இவளை சீட்டிங் பண்ணி கூட எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்க முடியும். ஆனா எல்லாருக்குமே டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆன்யா என்ன யோசிக்கிறான்னா அவளால மைண்ட் ரீட் பண்ண முடியும். அதனால மத்தவங்க மைண்டை ரீட் பண்ணி எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிளான் பண்ணி எக்ஸாமுக்கு போயிருப்பா. ஆனா யார் யார் எந்தெந்த சப்ஜெக்ட்ல நல்லா படிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியல. அதனாலதான் இவ்வளவு மோசமா மார்க் வாங்கியிருக்கா. அடுத்த வாட்டி அதை கிளியரா நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறா. எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தா மட்டும் எஸ்கிளார் ஸ்டார் தர மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நல்லா பண்ணாலுமே தருவாங்க. அதனால ஆன்யாக்கு வேற என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றான். டிராயிங் வரைய சொன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. ஹை ஜம்பிங் பண்ண சொன்னா காலாவலே உடைச்சுக்கிறா. சந்தோஷம், இவளுக்கு வேற எதுவுமே வரல. இப்ப நமக்கு இருக்க ஒரே வழி அதுதான். அப்படி அடுத்த நாள் விடியுது. ட்வைலைட் ஆன்யாவை ஹாஸ்பிட்டல்ல வாலண்டியர் ஒர்க் பண்றதுக்காக கூட்டிட்டு போறான். இது மாதிரி ஒர்க் பண்றது மூலியமாவும் ஸ்டெல்லா ஸ்டார்ஸ் கிடைக்கும். ஆன்யாவை அங்க ஒர்க் பண்ண சொன்னா ஃபிளவர் பாட் ஒண்ணு உடைச்சிடுறா. சரி புக்கெல்லாம் அடுக்கி வைக்க சொன்னா அங்க உட்காந்து காமிக் படிச்சுக்கிட்டு இருக்கா. துணி துவைக்க சொன்னா அங்கேயே படுத்து தூங்கிடுறா. இதை பார்த்து அங்க இருந்த நர்ஸ் நீங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க. இதை கேட்டு வேற வழி இல்லாம 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. அப்படி போகும்போது ஆன்யாக்கு யாரோ கத்துற குரல் கேக்குது. அது ஒருத்தவங்க மைண்ட்ல ஓடுறது. அதை கேட்ட ஆன்யா அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் சீக்கிரமா ரெக்கவரி ஆகிறதுக்காக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. இவ ஏன் இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு ட்வைலைட்டுக்கும் புரியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு பையன் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்த நர்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறாங்க. அப்ப இவன் தவறி அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறான். கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ மாதிரி நம்ம ஆன்யா ஓடி வந்து தண்ணிக்குள்ள குதிக்கிறா. குதிச்சு அவனை காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கே நீச்சல் தெரியல. அவளும் கூட சேர்ந்து தத்தளிக்கிறா. அப்ப அங்க வந்து ட்வைலைட் தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறான். இவ இப்படி ஒரு பையனோட உயிரை காப்பாத்திட்டா அப்படின்றனால இவளுக்கு ஒரு ஸ்டெல்லா ஸ்டார் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 11. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலனா மேல கார்ட்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ட்வைலைட்டுக்கும் செம்ம ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி ஒருத்தவங்களை காப்பாத்தினா கூட ஸ்டெல்லா ஸ்டார்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சீன் கட் பண்ணா ட்வைலைட் கிட்ட அவங்க கூட வேலை செய்யறவங்க சொல்றாங்க, இது மாதிரி ஒருத்தவங்களை காப்பாத்தி நம்மளால ஸ்டெல்லா ஸ்டாரை கலெக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம பண்ணி மொத்தத்தையும் வாங்கிடலாமா? அதுக்கு ட்வைலைட்டும் இல்ல, நம்ம இதே மாதிரி வாங்கினா கண்டிப்பா நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால அது மாதிரி பண்ண முடியாது, நம்ம வேற மாதிரி தான் மத்த ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த நாள் ஆன்யா ஸ்கூலுக்கு போயிடுறா. இவ்வளவு சீக்கிரம் யாருமே அவங்களுடைய முதல் ஸ்டெல்லா ஸ்டாரை வாங்கினது இல்ல. இவதான் வாங்கியிருக்கா, அதுவும் ஒரு பையனை காப்பாத்தி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபேமஸ் ஆயிடுறா. ஆன்யாவும் மத்தவங்க கிட்ட செம்ம கெத்து காட்டிக்கிட்டு இருக்கா. பெக்கி கிட்ட இனிமேல் நீ என்ன ஆன்யான்னு கூப்பிடக்கூடாது, ஸ்டார்லைட் ஆன்யான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு பெக்கியும் சரி ஆன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவ போக்குலயே போறா. அப்ப பெக்கி சொல்றா, இங்க பாரு ஆன்யா, நீ நம்ம ஸ்கூல்ல செம்ம ஃபேமஸ் ஆயிட்ட, அதனால உன்கிட்ட பழகணும்னு சொல்லிட்டு நிறைய பசங்க ட்ரை பண்ணுவாங்க. இதுகிட்ட ஆன்யாவோ இமேஜினேஷன்லயே டேமியன் இவகிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிறா. டேமியன் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனா எங்களோட மிஷனை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனா நிஜத்துல நடந்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். டேமியன் இவகிட்ட வந்து, இங்க பாரு, நீ ஒரு ஸ்டார் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காத, உன் சீன்லாம் என்கிட்ட எடுபடாது, புரியுதா? கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்து ஆன்யாவை நிறைய பசங்க கிண்டல் பண்றாங்க. ஒரு ஸ்டார் தான் வாங்கியிருப்பா, அதுக்கு இவ்வளோ சீன் போடுறா. அதுவும் அந்த ஸ்டாரை எல்லாரும் பாக்குற மாதிரி ட்ரெஸ்ல குத்தி இருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஒருவேளை ஸ்டார் வாங்குறதுக்காக குடும்பமே ஃப்ராட் வேலை பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யாக்கு பின்னாடி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டேமியன், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? நம்ம ஸ்கூல் தான் இருக்கிறதுல ஃபேமஸ் ஆன ஸ்கூல். நம்ம ஸ்கூல்ல அது மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஃப்ராட் பண்ண முடிஞ்சிருந்தா எத்தனையோ பேர் ஸ்டெல்லா ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணி ஸ்காலர் ஆகிருக்கலாம். இந்த ஸ்கூல் மேல நீங்க இவ்வளவு சந்தேகப்படுறீங்க அப்படின்னா டிசி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னதான் ஆன்யாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டேமியன் பேசினாலும் அவனுக்குள்ளேயும் நமக்கு முன்னாடி ஆன்யா வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பொறாம இருக்கு. அப்ப பெக்கி ஆன்யா கிட்ட, ஆன்யா நீ ஒரு ஸ்டார் வாங்கியிருக்க, அப்ப கண்டிப்பா உங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க கிட்ட ஏதாச்சும் கிஃப்ட் கேளு. அதுக்கு ஆன்யா, பேசாம நான் ஒரு கேசல் கேட்கட்டுமா? ஆன்யா, இது ரொம்ப பெருசா தெரியல. இல்லனா ஒரு வருஷம் ஃபுல்லா பீனட்ஸ் கேட்கட்டுமா? அதுக்கு பெக்கி, இது நீ டெய்லியும் சாப்பிட்ற பொருள் தான் ஆன்யா, வேற ஏதாச்சும் ஸ்பெஷலா கேளு. உதாரணத்துக்கு நான் ஒரு டாக் வளர்க்குறேன், அது மாதிரி எதுனா கேளு.
டாகா? அப்ப ஆன்யா டேமியனை பார்த்து, டேமியன் நீ டாக் வளர்க்குறியா? ஆமா. என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஆன்யா மனசுக்குள்ள நம்மளும் ஒரு டாக் வளர்த்தா நம்ம ஈஸியா டேமியன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. வீட்டுக்கு போன உடனே டாய்லெட் கிட்ட, அப்பா நான் ஒரு ஸ்டார் வாங்கினல, எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும், எனக்கு நாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கிட்ட டாய்லெட்டும், நாய் இருக்கிறது நல்லதுதான், வீட்டை பாதுகாக்கிற மாதிரி காட் டாக் மாதிரி வாங்கினா அது நம்ம வீட்டையும் பாதுகாக்கும், ஆன்யாக்கும் ஒரு கம்பெனியா இருக்கும். சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். யோரோ ஒருவேளை நாய் ஆன்யா சாகுற அளவுக்கு கடிச்சிட்டா என்ன பண்றது? இதுகிட்ட ஆன்யாவோ பயந்து போய் எனக்கு குட்டி நாய் தான் வேணும். குட்டி நாயா? சரி ஓகே, குட்டி நாயா இருந்தாலும் அறிவாளியான நாயா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். யோரோ குட்டி நாயா இருந்தா பிரச்சனை இல்லை, இந்த வீக்கோட எண்ட்ல பெட் ஷாப்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் நாய்களுக்கு சாப்பாடே போடாம அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அங்க வெள்ளை கலர்ல ஒரு நாய் இருக்கு. அந்த நாயோட கண்ணுக்கு நம்ம ஆன்யாவோட ஃபேமிலி தெரியுது. இந்த நாய்க்கு எப்படி நம்ம ஆன்யாவோட ஃபேமிலி தெரிஞ்சிச்சு? இதுக்கும் ஆன்யா மாதிரி ஏதாச்சும் சூப்பர் பவர் இருக்கா அப்படின்ற எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் தட்டி விட்டுக்கோங்க. டாடா பை பை.